பார்வதி சொல் கேட்டே பார்வதியால் சொல் கேட்டே பார்வதியால் சொல் கேட்டு திருநடனம் ஆடிவிட்டேன் திருநடனம் ஆடிவிட்டேன் பார்வதியால் சொல் கேட்டே பார்வதியால் சொல் கேட்டு பார்வதியால் சொல் கேட்டே திருநடனம் ஆடிவிட்டேன் திருநடனம் ஆடிவிட்டேன் ஆடியதால் தேசமெல்லாம் அழிந்து போச்சே ஆகையினால் கருடாழ்வார் ஆகையினால் கருடாழ்வார் ஆகையினால் கருடாழ்வார் அழகை கடல் மீதிலே தான் அழகை கடல் மீதிலே தான் தாங்கள் இருந்த கைலாசமலை இங்கே ஆண்டவா எல்லாம் தண்ணீரிலே மூழ்கி விட்டதப்பா. இப்படி இருக்க வேண்டிய காரணம் என்ன இறைவா? பார்வதி வார்த்தையை கேட்டு திருநடனம் ஆடினேன். சரி, ஆடியதாலே அப்படி ஆட்டத்தை பார்த்த பார்வதி சிரித்தாள். சரி, சிரித்ததினால் எனக்கு வந்தது கோபம். அம்மை சிரிக்கும் அளவுக்கு தாங்கள் ஆடி விட்டீர்களா? அம்மா எப்போ சிரிக்கிறாய், எப்படி சிரிக்கிறாய், ஏன் சிரிக்கிறாங்கிறது அது உனக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரியுமா? கூட இருக்க எனக்கு தெரியாதா? அப்ப அது சொல்லுங்க. அதனால அவள் சிரித்த அந்த விஷம சிரிப்பு எனக்கு கோபத்தை உண்டு பண்ணுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அதே சமயத்துல என் தலையில இருந்தாலே கங்கையானவள். ஆமா, அவளும் பாக்குறா. சரிதான். போயும் நம்முடைய நாயகன் பார்வதி சிரிக்கும்படி ஆகிவிட்டது. அப்ப நாம ஏன் தலையில இருக்கணும்? ஆமா, இருக்க கூடாது. அவ சரிந்தால் கோபத்திலே. சரிதான். எங்கு பார்த்தாலும் தண்ணீராக மாறிவிட்டது. நடந்த விஷயம் இதுதான். ஆமா, நடந்தது இதுதான். சரி இறைவா, ஆமா ஆமா நான் வந்திருக்கின்றேனே. நீ வந்திருக்கிறா. உங்களுக்கு ஏதாவது உபகாரம் செய்ய வேண்டுமா? ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. சொல்லுங்க. உலகத்துல யாரா இருந்தாலும் ஒரு தாரத்துக்கு மேல ரெண்டாவது தாரம் கட்டினா இந்த கதை தான் நடக்கும், பாத்துக்கோ. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. யாரு சொன்னா? நான் சொல்றேன், ஒன்ன கட்டிக்கிட்டு ஒழுங்கா இருந்தேன்னா உருப்படியா இருக்கலாம். அதுக்கு மேல அங்க ஒண்ணு வேணும் இங்க ஒண்ணு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்ன இந்த கதிதான் போடணும். இருக்கிறதும் போயிடும், அவ்வளவுதான். ஆமா ஆமா. ஆகையினால என்னையா சொல்லுங்க. உலகம் அழிந்து விட்டது வெள்ளத்தால். அழிந்த உலகத்திலே அம்மா அழியாத ஒரு பொருள் ஏதாவது மிதக்கிறதான பார்த்து கண்டெடுத்து வா என்று சொல்ல உடனே இந்த கருடனானவள் எங்கே வருகின்றான் தெரியுமா? எங்கே வருகின்றாரம்மா? பரந்தை சந்திக்கருடைய பரப்பையெல்லாம் தேடுவாரா. தேடி வரும் வேளையிலே கண்டானே கருடாழ்வார். சுரபு சுந்தமணி கடலில் சுரபு சிந்தமணி கடலில் சுரப்பத்திரம் இதக்க கண்டா சிந்தாமணி கடலில் சுரபு சிந்தாமணி கடலில் ஒரு சுரப்பாத்திரம் இதக்க கண்டா கண்ட சுரே பாத்திரத்தை கல்லகத்தாலே தான் ஒழுகி கண்டனார்கிடம் அதில்லை கண்டனார்கிடம் அதில்லை
முடியாத கருடன் அப்படி விண்ணன பறந்து சரி கடலெல்லாம் தேடி வருகின்றான். ஆமா. தேடி வரக்கூடிய சமயத்திலே அலை மீது ஒரு சுரப்பாத்திரம் இறந்து வருவதை கண்ணிலே கண்டான். ஆமா. கால் நகத்தினால் அதை கொள்கை எடுத்தால் அந்த மார்க்கமாக பறந்து சிவன் இருக்கக்கூடிய இடத்திலேயே கொண்டு வைத்தார். சரி இறைவா ஆனப்பா கண்டெடுத்த பொருள் எந்த பொருள் தான்? இந்த ஒரு பாத்திரமா கிடைச்சதா? இது ஒண்ணும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சையா. வேற ஒரு பாத்திரமும் கிடைக்கல. ஒண்ணுமே கிடைக்கல. அப்படியா? கிடைச்சாதானே எடுத்துட்டு வர முடியும். சரி இந்த தாமரை மலர்ல போய் நான் பார்த்து இதோ இருக்கிறது இறைவா. எம்பெருமான் என்ன உள்ள இருக்கிறதுன்னு தட்டி பாக்குறேன். எந்த ஒரு பெட்டியா இருந்தாலும் உள்ள ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஆமா. ஆனா சில பெட்டி சும்மாவே இருக்கும். இருக்கட்டும். அப்படி ஒரு தட்டு தட்டினார். சரிதான். திறந்தது. ஆமா ஆமா. தட்டியதும் திறந்ததும் உள்ளே பார்க்கின்றார். 2 அறைகள் இருக்கிறது. ஆமா. உள்ளே ஒரு ஆண் ஒரு பெண். ஆமா. பாக்குறேன் என்னடா இந்த பாத்திரத்துக்குள்ள 2 பேர் வந்து அடைபட்டு இருக்காங்களே, யாரெல்லாம் இது? ஆமா ஐயா, நீங்க 2 பேரும் யாரு, எதுக்கு உள்ளே வந்து இருக்கிறீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்கள் நான் வந்து திரு வள்ளுவன். இது என்னுடைய மகள் திருமகள். நீ ஏதோ பதட்டத்துல உள்ள வந்து அடைபட்டு இருக்கறா. பதட்டத்துல தான். கொஞ்சம் பதட்டம் தான். கொஞ்சம் ஆகாசம் பண்ணிக்கிட்டு அதுல போய் 5 கப் மோர் வாங்கி குடிச்சிட்டு வா. கொஞ்சம் வெளியே வந்து ஆசுவாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லுறேன். அங்க மோர் குடுக்கறாங்க. பாத்திரத்துக்குள்ள அடைபட்டனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். மூச்சு திணறல் வந்துட்டா. ஆமா. அதுல போய் ஒரு 5 கப் மோர் வாங்கி குடிச்சிட்டு ஏற்கனவே தொண்டை சரியில்லை. மோர வாங்கி குடிச்சிட்டு படுக்க தான் செய்யணும். அப்படியா? ஆமா. சரி. இல்லனாலும் அங்க முடிச்சதா இருக்கறமாராமா. வேற எப்படி? அப்ப வேற நீங்க. சரி அப்போ இப்போ இல்ல பாத்திரத்துல அடப்பட்டனால நீ உறங்கிட்டேன்னு நினைச்சேன். சரி இப்போ என்ன விஷயத்தை சொல்லு. ஐயா நான் தான் வள்ளுவன். நீ தான் சொல்லுவரா? வள்ளுவன். வள்ளுவனா எந்த வள்ளுவன்? துள்ளுவனா? துள்ள மாட்டேன். எந்த வள்ளுவர்? என்னுடைய பெயர் வள்ளுவன். அப்படி சொல்லு. வள்ளுவனா உடனே நான் தான் வள்ளுவனா. யார்? அப்ப நீங்க யார நினைச்சீங்க? வள்ளுவனா திருக்குறளை ஏற்றிய திருவள்ளுவரோட நினைச்சேன். திருவள்ளுவன். ஓ ஆமா நான் வள்ளுவன். நீ வெறும் வள்ளுவன். வெறும் வள்ளுவன். வெறும் வள்ளு. சொல்லு. இது என்னுடைய மகள் திருமகள். உன்னை விட பெரிய ஆளா இருக்கா? அது கொஞ்சம் சாப்பாடு அதிகப்பட்டு போச்சு. அப்படியா? ஆமா. சரி உன் மகளை கூட்டிட்டு நீயே வந்தா? நான் வரலையே. நீங்க கொண்டு வந்துட்டாவ ஐயா. தெரியாம கொண்டு வந்துட்டான். சரி இப்போ நடந்ததை சொல்லு. நான் அங்கேயாவது இருந்திருப்பேன். அப்படியா? அங்கேயே இருக்க விடாம கொண்டு வந்து நடந்தது சொல்லு நான் என்னத்த சொல்லணும்? ஏன் இதற்கு அடைபட்டீர்கள்? ஐயா இந்த உலகம் அழிந்து வருவதை பார்த்தேன். இதிலிருந்து விடுபட வேண்டுமே என்று சொல்லி இந்த பாத்திரத்தை 2 அறையாகவே சமைத்து ஒன்றில் நானும் ஒன்றில் மகளுமாக இருக்கின்ற. நீங்க ஏன் எங்களை பார்க்காம எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இந்த உலகத்தையே பார்க்க கூடியவன். அப்படியா? அதனால தான் நான் யார் தெரியுமில்ல, லோக நாயகன். நீங்க எல்லாம் என்னைய பார்க்கணும், நான் எல்லோரையும் பார்ப்பேன். சரி ஐயா, நல்ல சந்தோஷம். சொல்லிட்டேன் என் கதைய. சொல்லிட்டாயா? ஆமா. சரி அப்ப கொஞ்சம் பூரா யோசிங்க கொஞ்சம். ரொம்ப நேரம் யோசிக்காதீங்க. பார்வதி, இறைவா தந்தையும் மகளுமாக வந்திருக்கிறார்கள். ஆமையா, இவர்களை வச்சு என்ன செய்யலாம்? உலகத்தை உண்டு பண்ண முடியாது. ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமையா. அப்படின்னா இவங்களும் ஒரு பக்கமா போய் இருக்க சொல்லுங்க. ஒரு பக்கமா போய் இருக்க சொல்லுவோமா? ஆமா, அதான் நல்லது. நீங்க தேவைப்படும் போது அழைக்கலாம். நீங்க 2 பேரும் அந்த பக்கமா அந்த அதுல போய் இருங்க. அது அங்க இருக்கு. அப்படியா? ஆமா ஆமா. அப்படி என்று சரிதான். இனி அழிந்த உலகத்தை படைக்க வேண்டுமே என்று சொல்லி எம்பெருமான் மீண்டும் வந்த கருடனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லுகின்றாரம்மா? அப்பா கருடா, ஐயா அழிந்து போன உலக மதையே, அழிந்து போன உலக மதையே, அழிந்து போன உலக மதையே, அருளாலே படைப்பதற்கு, அருளாலே படைப்பதற்கு, அழிந்து போன உலகம் மதையே, அழிந்து போன உலக மதையே, அழிந்து போன உலக மதையே, அருளாலே படைப்பதற்கு, அருளாலே படைப்பதற்கு, நாராயணர் அல்லாதே நம்மாலே ஆகாது, ஆகையினால் கருடாழ்வா, ஆகையினால் கருடாழ்வா, அழகே கடல் மீதிலே தான், மீதிலே தான், மீதிலே தான்,
அப்பா கருடா ஐயா அழிந்து போன உலகத்தை நீ படைக்க வேண்டுமே என்று சொன்னால் பால்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றாரே வரந்தாமன் அம்மா அது என்னுடைய அத்தான் சரிதான் நான் சொன்னதாக நீ ஒரு இமை பொழுதில் எங்கே அழைத்து வர வேண்டும் கருடா நான் சென்று அழைத்தால் வருவார் ஐயா நான் சொன்னேன் என்று நீ ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் சரி உடனே வருவார் அத்தான் அப்படி என்று சொன்னால் சென்று அழைத்து வருகின்றேன் அப்படி என்று அம்மையா அந்த கருடனானவன் திருமாலை அழைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வருகிறான் பரந்தை சண்டை கருடாழ்வாள் கருடாழ்வா கருடாழ்வான் பரப்பை எல்லாம் தேடுவானா பறந்து சென்று கருடாழ்வான் பரப்பை எல்லாம் தேடுவானா தேடி வரும் இல்லை கண்ட ஆனை பெருமாளை ஐந்தங்கடல் பார்க்கடலில் இவனுடைய சொல்லை தட்ட முடியாத கருடன் சரி பிள்ளன பறந்தால் அம்மா திருமால் பள்ளி கொள்ளக்கூடிய திருப்பார் கடலுக்கு வருகின்றான் சரிதான் கடலிலே வந்து பார்க்கை கூடிய சமயத்திலே எம்பெருமான் பாம்பனையிலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கோலாகலத்தை பார்க்கின்றான் கடலிலே பாம்பனையிலே பச்சைமால் அச்சுதன் அந்த நந்தனந்தன் எப்படி அம்மா கொலுவாக இருக்கின்றாரா காலே தூதல் வடக்காக கனகே மூடி தெற்காக முகமாக ஓரி பாம்பாக காலதுதான் வடக்காக கனகே முடியது தெற்காக மேல் திசைக்கு முகமாக ஒரு பாம்பாக அறியாதவர் போல் அவரூரே கோவேளையிலே பார்த்தானே கருடாழ்வான் பணிந்தவனோ ஏது சொல்வான் சொல்லை தட்ட முடியாத கருடன் அம்மா திருப்பார் கடலிலே வந்து திருமாலை பார்க்கின்றான் பாம்பனையிலே என் அப்பல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கோலாகாலம் எப்படி இருந்ததான் தெரியுமா எப்படி அம்மா காலதுதான் வடக்காக கனகமுடி தெற்காக மேல் திசைக்கு முகமாகி மெத்தை ஒரு பாம்பாகி அறிந்தும் அறியாதவரை போல் அப்படியே தெரிந்தும் தெரியாதவரை போல் எம்பெருமா அயர்ந்து இருக்கின்றார் அவன் நித்திரை செய்யல வேற எப்படி நான் ஒருவேளை அப்படியே கைய தலைக்கு கொடுத்து அண்ணா இருக்கிறாரு பாரு பார்த்தேன் எப்படி இருக்கிறாரு அழகா தான் இருக்காரு கால் எங்க இருக்குது எந்த திசையும் தெரியும் இப்ப அங்க பார்த்தா மேற்கு இருக்கு அப்படி சொல்லு ஆனா அவர் பள்ளி கொண்டிருப்பது நிலை கீழே அதான் கால் எங்க இருக்குது வடக்கு இருக்குது ஆமா முடி தெற்கு இருக்கிறது உண்மைதான் ஆமா கிழக்கு முகமாக அப்படி மேல் நோக்கி இருக்கின்றார் கிழக்கு முகமா மேல பார்த்துட்டு இருக்காரா ஆமா கிழக்கு முகமாக மேல் நோக்கி இருக்கிறார் சரிதான் இந்த உலகத்துல என்ன நடக்கிறது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது எது நடக்க போகிறது அத்தனையும் உணர்ந்தவர் அந்த திருமால் உண்மைதான் அத்தனையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார் ஆமா ஆமா பார்த்தானே இந்த கருடனானவள் எம்பெருமான் அயர்ந்து இருக்கின்றார் வந்ததும் பார்க்கவில்லை எப்படி மாயவனை எழுப்புவது அவருக்கு தெரியாம இருக்குமா தெரிஞ்சுதான் ஆனா கருடன் நினைக்கிறான் கருடன் வந்தது அவருக்கு தெரியாம இருக்குமா அது எங்க தெரியாம இருக்கும் ஆனா இவன் என்ன செய்கிறான் பார்ப்போம் அப்படி என்று சொல்லி அறிந்தும் அறியாதவர் போல் தெரிந்தும் தெரியாதவரை போல் அப்படியே இருக்கிறார் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த கருடன் நினைக்கின்றார் என்னமா நினைக்கிறார் எழுப்ப வேண்டுமே என்ன செய்வது என்று சொல்லி கையை தொட்டி எழுப்பினால் கலகமிடுவார் எம்பெருமான் மெய் தொட்டி எழுப்பினால் விதனப்படுவார் திருமால் அப்படியே எழுப்பக்கூடாது அப்படி என்று நினைத்து அந்த கருடனானவள் எம்பெருமான் பால் கடல் வண்ணால் பரந்தாமன் பேரில் ஒரு பாமாலை பாடுகின்றார் சொல்லி என்று அந்த கருடனானவள் பரந்தாமன் மேல் ஒரு பாமாலை பாடி நின்றான் சரிதான் உடனே மெல்ல கண் விழித்தார் திருமால் உண்மைதான் ஆஹா
கருடன் எதிரே நிற்கின்றானே சரிதான் காரணம் என்னவென்று தெரியவில்லை தெரியலையே ஆமா ஆமா அப்பா கருடா என்னுடைய நித்திரை குலைத்து விட்டாயே கருடா காரணம் என்ன கருடா ஒன்றும் தெரியாது சுவாமி ஒன்றும் உனக்கு தெரியாதா உங்க அத்தான் இருக்கிறாரே சிவபெருமான் உங்க அத்தான் இருக்கிறாரு ஆமா நான் இருக்கும்போது நீ வந்து லட்சுமி கிட்ட பேசக்கூடாது திருமால் ஏன்ற திருமால்கிட்ட தான் பேசணும் அம்மா தேவைப்பட்டதான் பேசணும் அப்படியா சரி இதோ பாருடா என்னய்யா ஐயா என்னய்யா எதற்கு வந்தேன் தெரியுமா உங்கள் அத்தான் அந்த சிவபெருமான் உங்களை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார்கள் கட்டளையை சிரமேல் கொண்ட நான் வந்திருக்கிறேன் ஆமா கருடா என்னுடைய நித்திரை குலைத்தாயே ஏதாவது விசேஷங்கள் உண்டுமா கருடா விசேஷம் எனக்கு என்னையா தெரியும் கருடா கடல் பங்கி பந்ததுண்ட கனகமல்லை நகண்டதுண்டா கடலுலகம் 14 அடிகுள்ளைத்தை போனதுண்டால் சந்தீரர்கள் சூரியர்கள் தவம் குலைந்து போனதுண்டா அந்தரத்தை பறந்து வரும் அதிசயமே என கேட்டார் அதுகள் நல்ல நான் அறிய நரனார் உண்மை வரவே சொன்னார் அதிகள் நன்றும் நான் அரணார் உண்மை வரவே சொன்னார் அப்பா கருடா கடல் வங்கி வந்து விட்டதா தெரியாது சுவாமி மலைகள் 7 நகண்டு விட்டதா அதுவும் அறியவில்லை இந்த உலகம் எல்லாம் வெள்ளத்தால தான் அழிஞ்சிட்டா ஐயா சாமி என்னய்யா இந்த உலகத்துல என்ன நடந்ததோ நடந்து கொண்டிருக்கிறதோ எனக்கு தெரியாது ஐயா சாமி ஆமா ஐயா சாமி அவன் நான் என்ன சொல்றேன் உழக்கூடிய மாடு வித்தறியலாமா அறியக்கூடாது உண்மைதான் நீ வில்லுப்பாட்டு இல்லாத என்ன வேலைக்கு போவா வீட்டுல சும்மா தான் இருப்பேன் சும்மா இருக்க கோசிதானா நீ என்ன வேலைக்கு போவா என்ன வேலை நீ என்ன வேலைக்கு போவா நானும் வீட்டுலதான் நீ அப்ப நாங்க எல்லாம் காலோட போறோம்னு நினைச்சேன் அப்ப உங்ககிட்ட கேட்டு புரோதனம் இல்ல அப்ப நீங்க இங்க போவீங்க அடுத்து அவர்கிட்ட கேப்போம் அண்ணாச்சி இது அவருக்கு பேர் பறந்து போச்சா எப்படி ஹார்மோனிஸ்ட் ஆமா நீங்க எங்க போவீங்க ஒளிக்க ஒளிர ஐஎஸ்ஐ ஆடியோவா நல்ல நேரம் எம்ஆர் சேகர் சொல்லாம இருக்குது சரி ஆமா என்ன வேலைக்கு போவீங்க ஒளிக்க ஒளிர ஆமா இருக்க உயரெல்லாம் கட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர்றது நல்ல பல்பை எடுத்துக்கிட்டு பீசார பல்பை போடுறது அந்த வேலை அப்ப வீட்டுக்காரர் சொன்ன வேலை நீங்க செய்வீங்களா உங்க மன போல போடுவீங்களா அப்ப உங்களை வச்சு வேலை செய்யாகாது அப்படியா அது சரி ஆமா நீ தம்பி என்ன வேலைக்கு போவா அண்டி ஆபீஸ் அங்க என்ன வேலை செய்வா அண்டி உடைக்கிறதுக்கு ஆமா முதலாளி சொன்ன மாதிரி செய்வாயா இல்ல நீ ஓமன போல உடைப்பாயா இப்ப மிஷின் அப்படியா உடக்கூடிய மாடு வித்தறிய வேண்டிய அவசியம் கிடையாது ஆமா நீங்க எங்க போவீங்க நான் வந்து கேட்கணும் இல்ல அப்படியா நாங்க எல்லாம் சொல்லுறோம் என்ன வேலைக்கு போறதுன்னு என்ன முடிவு செய்யல அப்ப இதுவரையும் சும்மா தானா கிடையாது அப்போ நேரம் இருக்கிறது மாதிரி உள்ள வேலையை பாத்துக்குவேன் அது என்ன வேலை அது ஏகப்பட்ட வேலை இருக்குது அதான் அதுல ஒரு வேலைக்கலாம் வர்ணம் தீட்டுதல் வண்ணம் தீட்டுறீங்களா ஆமா யாருக்கு இந்த கோவில்களுக்கு இது வீடுகளுக்கு வர்ணம் தீட்டு வேலை உங்க விருப்பத்துக்கா அல்லது வீட்டுக்காரங்களோட விருப்பத்துக்கு தான் அப்படியா அதனால தான் நான் இத கேட்டது அப்படியாப்பா ஆமா எல்லார்த்தையும் கேட்டீங்கள நம்ம அண்ணனை மட்டும் கேட்காம விட்டுட்டீங்களா நான் வம்ப விலை கொடுத்து வாங்க போறேன் அவர் விவசாயம் அப்படியா ஒரு 2 கிலோ 100 ரூபாய் என்னது அப்படியா எம்மா எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய இடத்துல ஒரு அவர்கள் சொல்லதை தானே நம்ம செய்ய முடியும் சரிதான் அப்போ இறைவா உங்கள் அத்தான் பரமசிவன் உங்களை அழைத்து வரும்படி என்னிடத்துல கட்டளையிட்டார்கள் கட்டளையை சிறமேல் கொண்ட நான் தங்களை அழைக்கும் பொருட்டு வந்திருக்கிறேன் ஓடோடி வந்திருக்கின்றாய் அப்பா கருடா ஐயா நான் அங்கே வர வேண்டுமே என்று சொன்னால் எனக்கு ஒரு வாகனம் இருந்தால் அதில் ஏறி அமர்ந்து வரலாமே கருடா அப்பொழுது இந்த கருடனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா இறைவா ஏறும் வாகனமாய் ஓடி அடிய இங்கு வந்தேன் என்னுடைய கொள்ளைத்தில் ஏறிக்கொள்ள பெருமானே அமர்ந்து கொள்ளும் பெருமானே கருடனோட வார்த்தை கேட்டு வார்த்தை
வார்த்தை கேட்டு வெட்டியனவே சிரித்தார் தான் சிரித்தார் வெட்டியனவே சிரித்தார் தான் சிரித்தார் ஒரு சிறகில் அவர் ஏறே ஒரு சிறகு குடை பிடிக்க ஒரு சிறகு குடை பிடிக்க வரமுடைய திருக்கருடல் ரோடல் திருக்கருடன் வாகனத்தில் போய் அமர்ந்தார் வாகனத்தில் போய் அமர்ந்தார் வரமுடைய திருக்கருடன் திருக்கருடல் வாகனத்தில் போய் அமர்ந்தார் வாகனத்தில் போய் அமர்ந்தார் அப்பா கருடா என்னை அழைப்பதற்கு நீ வந்திருக்கின்றாய் கால்நடையாக நடந்து வர முடியுமா? வர முடியாது ஐயா. எனக்கு ஒரு வாகனம் இருந்தால் சரி, அதில் ஏறி அமர்ந்து நான் அங்கு வரலாமே. ஐயா என்ன உங்களுக்கு வாகனம்? ஆமா, உங்களுக்கு வாகனம் நான் இருக்கின்றேன். கருடா என்ன என்ன சொல்லுகின்றாய்? உண்மையாக தான் சொல்லுகிறேன் ஐயா. என்னை நீ சுமந்து சொல்வாயா? என்னுடைய குறுங்கலத்தில் ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள். சரிதான். நான் 7 கடல் என்ன 7 மலையும் தாண்டி கொண்டு செல்லுவேன் ஐயா என்று சொல்ல சரிதான். கருடனுடைய முதுகிலே ஏறி அமர்ந்தார். அப்படி 2 சிறகுகளும் வீசுகின்றது. சரிதான். எம்பெருமானை அந்தர மார்க்கமாகவே சுமந்து வருகின்றான் கருடன். அம்மா பறந்து எம்பெருமான் இருக்கக்கூடிய இடத்திலே கொண்டு வந்து அந்த தாமரை மலர்ல கொண்டு விடுகிறான். சரிதான். ஆமா, கருடனை விட்டு இறங்கினார் சிவபெருமான். உடனே பார்த்தார் மைத்துனராகிய சிவபெருமான். கண்டு விட்டார் அத்தானை. 2 பேருக்கும் சந்தோஷம். அத்தான் அதாவது பிரிந்தவர்கள் சேர்ந்தால் அம்மா பேசவும் நான் எழுமோ எழாது. ரொம்ப வருஷமா, அதாவது ஒன்னா இருந்தவங்க ரொம்ப வருஷமா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு நாளே சமயத்துல 2 பேரும் பக்கத்துல சந்திக்கக்கூடிய நிலைமை வரும்போது வந்தால் பேச முடியுமா? பேச்சு வராதா? அன்பு தான் வரும். அம்பு வருமா? அம்பு இல்ல அன்பு. அன்பு எப்படி வரும்? அன்பு ஆமா, செய்கை வழியாக வருமே தவிர வார்த்தை வழியாக வராது. என்ன வழியா? ஓடி போய் கட்டி பிடிச்சிருவாங்க. என்ன வழியா வரும்? செய்கை வழியாக. ஆமா, அது சில ஆட்களுக்கு கண்ணுல கண்ணீர் அப்படி ஆனந்தமா உண்மைதான் வந்துரும். அப்படிதானா? ஆமா ஆமா. அப்போ அந்த பாசத்தோட அத்தான ஒன்று சேர்ந்தார்கள், கட்டி பிடிச்சு தழுவிட்டாங்க. ஆமா ஆமா. மைத்துனா அத்தான் எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. திருப்பால் கடலிலே அப்படி நான் இருந்து விட்டேன். நீரும் என்னை பற்றி யோசிக்காமல் கண்டபடி திரிந்து விட்டீர். சரி, இப்போது நான் வந்திருக்கின்றேன். கண்டபடி திரிந்து விட்டுறா? ஆமா. உங்களை பார்த்து ரொம்ப நாளாயிட்டு. மழை இல்லாம போகிற இப்பதான் தெரியும். என்ன அருமையத்தான். ஏது ஏது மைத்துனரே, ஏது ஏது மைத்துனரே, ஏது ஏது மைத்துனரே, என்னை அழைத்த காரணம் ஏது ஏது மைத்துனரே, மாயவேறு கீர்த்தியானை வார்த்தையில் உம்முடைய தங்கை அல்லோ, தங்கை அல்லோ, தங்கை அல்லோ, உமை பார்வதியாள், வாங்க வாங்க. ரொம்ப அதிகமாயிட்டே இப்போ எப்படி தீர்க்க போறேன்னு தெரியல.
என்னது கடன் யாரு வாங்க சொன்னா? நீங்க தானே வாங்க வாங்க சொன்னீங்க. வாங்க, ஆமா, உட்காருங்க. உங்களுக்கு ஒரு மதிப்பு தந்தது அத சொன்னீங்க. உங்களை கடன் வாங்க சொல்லல. வாங்க, கடன் வாங்கி யாருக்கு கொடுத்தீங்க? வாங்க 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 வாங்கி கொண்டே இருக்க வட்டிக்கு மேல யாருக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்க? எனக்கு தான். அப்ப அதை வெளியே சொல்லாதீங்க. அப்படியா? ஆமா. அது என்ன வாங்க சொல்றீங்களா? எங்க வாங்குறது? வாங்கத்தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மரியாதை தந்தது. அத்தான் வாங்கத்தான் வாங்க. எங்கத்தான் இருக்கு தாருங்கத்தான். தருகிறேன். அப்படியா? கொஞ்சம் நில்லுங்க. அப்படியா? இருக்க சொல்லுவதற்கு இடமும் இல்ல. அப்படிதான். ஆமா. என்ன மைத்தனம்? இந்த நிலைமை உங்களுக்கு வர வேண்டிய காரணம் என்னத்தான்? வந்துட்டேன். ஏத்தான் மைத்தனம் வர வேண்டிய காரணம் இருக்கின்றது. எப்படியத்தான்? பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றாளே இந்த பார்வதி, எனது தங்கை பார்வதி. நான் சொல் கேட்டேன். போடு ஆடி விட்டேன். திருநடனம் ஆட்டியதால் தேசமெல்லாம் அழிந்து போச்சே. ஆகையினால் மைத்துனரே, ஆகையினால் மைத்துனரே, கருடனையும் விட்டழைத்தே. ஆகையினால் மைத்துனரே, ஆகையினால் மைத்துனரே, கருடனை விட்டழைத்தே. மைத்துனா, அத்தான் கருடனை விட்டு என்னை எங்க அழைத்து வந்திருக்கின்றீர்களே? ஆமா. தாங்கள் இருந்த கைலாச மலை எங்கே அத்தான்? எல்லாம் போய்விட்டது அத்தான். எல்லாம் எங்கே போனது அத்தான்? என்ன காரணம் என்னவென்று தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது அத்தான். இது யாரு? தெரியாது. இது யாரு? தெரியாதா? இது என் தங்கச்சி. கூட தெரியாம ஆயிட்டா உங்களுக்கு? இது தங்கச்சி தான். உங்க தங்கை? ஆமா. உமது தங்கையாகிய பார்வதி என்ன என்னிடத்திலே ஒரு வேண்டுகோள் விடுத்தாள். என்ன வேண்டுகோள்? எப்படியும் நீங்கள் திருநடனம் ஆட வேண்டும் என்று. நல்ல விஷயம் தானே அத்தான். அத்தான், நீங்க ஆடணும். நீங்க எதுக்கு சும்மா இப்படி இருக்கிறீங்க? நீங்க சொல்றது சரிதான். ஆமா. இத்தனை நாளும் ஆடி இருக்கிறேன். ஆட்டத்தை பார்த்திருக்கிறா. பார்க்கலாம். ஆமா. இன்று அடம் பிடித்தாள். ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் தன்னறியாம வரும்போது ஆட்டம் வரும், பாட்டம் வரும். அப்படியா? ஆமா ஆமா. பிறர் வந்து என்ன ஆடுன்னு சொல்லி வற்புறுத்தி ஆடும்போது அந்த ஆட்டம் இது பிறர் இல்லையே அத்தான். ஆமா. உங்க மனைவி தானே சொன்னா. ஆமா. அப்ப ஏன் ஆடக்கூடாது? சரி, ஆடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆடினீங்க. ஆமா. ஆட்டத்தை பார்த்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பேசாம இருக்கணும் ஆட்டத்தை பார்த்துட்டு. ஆமா ஆமா ஆமா. ஆமா. ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு என்ன தனியா எங்க இருக்கும்போது வீட்டுக்காரங்க நல்லா ஆடுறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கணும். தனியா இருக்கும்போது உங்களை மாதிரி ஒரு ஆள் எனக்கு கிடைக்காது, எனக்கு கிடைச்ச உங்களை மாதிரி ஒரு புருஷன் யாருக்கும் கிடைக்க கூடாது. என்ன ஆட்டம் இப்படி எல்லாம் என் மனசு சந்தோஷப்படி தனியா பாராட்டுனா அது மட்டுமல்ல, வேற என்ன? எல்லாரும் டெம்பு சொல்லணும். என் வீட்டுக்காரர் ஆடுவார் பாருங்க ஆட்டம். அப்ப எல்லார்கிட்டயும் போய் சொல்லணுமா? பாடுவார் பாருங்க பாட்டு. ஆமா ஆமா. என்ன வச்சிருக்க வைப்பு எப்படி? அப்பா அப்படி சொன்னா ஒழுக்கற பெட்டிக்குள்ள வச்சிருக்கு. ஆமா ஆமா. வெளியே காட்டாம எனக்கு அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஒரு பெருமை தானே. ஆமா. ஆட்டத்தை பார்த்தால் என்ன அப்படி சிரித்து விட்டாள். சிரித்துட்டாளா? ஆமா. அத்தான், நீங்க ஆடுறது என் தங்கச்சிக்கு நல்லா பிடிச்சிருக்கும். ஆனா என் கணவன் இப்படி ஆடுகிறாரு என்று சொல்லி சிரிச்சிருப்பா. அதுக்கு என்ன? ஆட்டத்தை பார்த்து சிரித்ததினால் வந்தது எனக்கு கோபம். திரிசடை குலைந்தது, கங்கை வெளிப்பட்டாள். சரிதான். உலகமெல்லாம் தண்ணீரால ஆயிட்டுதான். பார்வதி சிரிக்க பார் என்று சொல்லக்கூடிய உலக வெள்ளத்தாலே அழிந்துட்டுன்னு சொல்லிருங்க. மைத்தோனா, இப்பொழுது என்னை அழைத்திருக்கின்றீர்களே, நான் என்ன செய்ய வேண்டும் மைத்தோனா? அழிந்த உலகத்தை மீண்டும் படைக்க வேண்டும். அதற்காக வேண்டி கீழ்லோகத்திலே சென்று அம்மா உமது தங்கையாகிய மந்திரகண்ணி இடத்திலே ஒரு பிடி குங்குமம் வாங்கி வர வேண்டும். இதற்காக வேண்டிதான் என்னை அழைத்தீர்களா? அதான் கருணை விட்டு அழைத்தேன். மைத்தோனா, கீழுலகம் போக வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் எளிதாக சொல்லிவிட்டீர்கள். எங்குமே ஒரே ஜலப்பிரளியம். இந்த இடத்துல எப்படி மைத்துனா போக முடியும்? என்ன மைத்துனா? நீங்க நினைத்தால் எங்க எப்படி எதை செய்யணுங்கிறது தெரியாம இருக்குமா உங்களுக்கு? அதனால உமக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. எப்படியாவது சென்று ஒருபடி மண் வாங்கி வாருங்களத்தான். வார்த்தை கேட்டு பறந்தாமல் சரி கீழுலகமும் செல்ல வேண்டுமே என்று சொல்லி என்ன கோலத்தோடு வருந்தார் தெரியுமா? எப்படி வருகின்றார் அம்மா?